சீதாராமன் சீரியல் டிசம்பர் 21 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மீரா சீதா 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ சீதா பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. உடனே மீரா பார்த்து, என்ன சீதா இப்படி யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த மகாலட்சுமியை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்காங்க்கா அப்படின்னு சொல்ல, அவங்க விரதம் முடிஞ்சு சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு. விரதம் உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணிடலாமா அப்படின்னு மீரா கேட்கவும், பண்ணிடலாம், செக் பண்ணி தானே ஆகணுங்கிறாங்க சீதா. சரி, அது எப்படி முடியும், எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்னு மீரா கேட்கவும், அதை தான்க்கா நான் காலையிலேருந்து யோசிச்சுட்ருக்கேன். அவங்க உப்பு காரம் இல்லாமல் தானே சாப்பிடணும். கண்டிப்பாக செல்வி அக்கா உப்பு காரம் இல்லாமல் தான் சமைச்சிருப்பாங்க. நம்ம செல்வி அக்காவுக்கு தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் உப்பு காரம் கலந்துட்டா அப்படின்னு சீதா சொல்லவும், சீதா உப்பு கலந்துட்டா நல்லதா போச்சுன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்களே, மற்றவங்களுக்கு தான் தெரியக்கூடாது, மகாவுக்கு தெரிஞ்சால் தப்பு இல்லைல்ல அப்படின்னு மீரா சொல்லவும், ஆமாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செல்வி உப்பு காரம் இதில் போடலல்ல அப்படின்னு கேட்பாங்க. செல்வி அக்காவும் போடலமான்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னதை வச்சு இவங்களும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. செல்வி அக்கா சொன்னதை வச்சு எல்லாரும் உப்பு காரம் இல்லைன்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சீதா சொல்லவும், அதெல்லாம் ஓகே தான், ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு மீரா கேட்கவும், வெளியே சொல்லாமல் ரசித்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சீதா கேட்க, கண்டிப்பாக அது பொய்யான விரதம், ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படி விரதம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மீரா சொல்ல, எப்படிக்கா நம்ம பிளானு அப்படின்னு சீதா கேட்டுட்ருக்க, மீரா சீதா 2 பேரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உடனே பாட்டு சவுண்டு கேட்கவும், என்னக்கா இது என்னோட பாட்டு சவுண்டு கேட்குது அப்படின்னு சீதா கேட்கவும், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து போய் பார்க்குறாங்க. அங்கே மகாலட்சுமி பயங்கரமாக பூஜை பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இந்த பாட்டு சவுண்டு கேட்டு அர்ச்சனா, கல்பனா, அவங்க 3 பொண்ணுங்க, சேதுன்னு எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி சீதா மீரா 2 பேரும் சேர்ந்து செல்வி கிட்ட போகிறாங்க. என்ன செல்வி அக்கா, இதில் எல்லாம் உப்பு காரம் போடாமல் தானே சமைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், ஆமாம்மா, எப்படி இருக்குமோ தெரியல, எதுலேயுமே உப்பு காரம் போடல அப்படின்னு சொல்லிட்டு செல்வி திரும்பவும், சீதா மீரா 2 பேரும் சேர்ந்து எல்லாத்துலேயும் உப்பு காரம் தூக்கி போட்டுடுறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியும் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து மகா பாடிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. அக்கா, நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையே அப்படின்னு சீதா சொல்லவும், சீதா நீயாவது இப்போ தான் வந்த, ஆனால் இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நானும் கற்பனை பண்ணி கூட பார்த்ததில்ல அப்படின்னு மீரா சொல்லவும், நம்ப முடியவில்லை, ஆனால் உண்மைங்கிறாங்க சீதா. அத்தனையும் உண்மை, ஆனால் காரணம் தான் புரியவில்லைங்கிறாங்க மீரா. இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ஆனால் அது என்னன்னு தான் புரியல அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சு மகா சாப்பிட வந்து உட்காடுறாங்க. அப்போ அர்ச்சனா பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. மகா சிரிச்சுட்டே இருக்கிறத பார்த்ததும் செல்வி பயந்துக்கிறாங்க. பயப்படாத செல்வி, மகா கோவப்படக்கூடாதுல்ல, அதனால தான் சிரிச்சிட்ருக்கா. சரி கூட நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா பரிமாறுறாங்க. அக்கா நீங்கள் எங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, செல்வியவே பரிமாற சொல்லுங்கள் அப்படின்னு மகா சொல்லவும், இல்லை மகா, என்னால் விரதமெல்லாம் இருக்க முடியாது, ஆனால் நீ விரதம் இருக்கல, உனக்கு பரிமாறவாவது செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை பரிமாறுறாங்க. என்ன செல்வி, இதில் உப்பு காரம்லாம் எதுவும் போடல அப்படின்னு மகா கேட்கவும், செல்வியும் இல்லைங்கிறாங்க. அதுக்கப்புறம் மகா திரும்பவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறாங்க. உடனே துப்பிடுறாங்க. என்ன செல்வி இது, உப்பு காரம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, திரும்பவும் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு மகா பயங்கரமாக கோவமாக பேசவும், யார் உப்பு போட்டது கேட்குறல்ல, சொல்லுன்னு கத்தவும், உடனே அந்த சத்தத்தை கேட்டு சேது அவங்க 3 பொண்ணுங்க எல்லாரும் வந்துடுறாங்க. ஏன் மகா, எதுக்காக இப்படி கத்துற, ஏன் கோவப்படுற அப்படின்னு சேது கேட்கவும், உடனே மந்திரவாதி சொன்னதெல்லாம் அப்படியே மகாவுக்கு லைனாக ஞாபகம் வருது. திரும்பவும் கூலாகி பொறுமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் கோவப்படலையே, நான் கோவமே படலை, யார் சாப்பாட்டில் உப்பு போட்டதுன்னு கேட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லவும், அம்மா நிஜமா நான் உப்பு காரமெல்லாம் போடவே இல்லைம்மா, எப்படி உப்பு வந்ததுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு செல்வி சொல்ல, மீராக்கா செல்வி அக்கா பாவம் இல்லைங்கிறாங்க சீதா, ஆபத்துக்கு பாவம் இல்லை விடு அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மகாவோட டவுட் ஃபுல்லாக அப்படியே அர்ச்சனா மேலே திரும்பவும், அர்ச்சனாக்கா நீங்கள் தானே உப்பு போட்டீங்க, ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க, நான் விரதம் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு மகா கேட்கும். மகா, நீ விரதம் இருக்கணும், நீ நினச்சது நடக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன், நான் எதுக்காக இப்படி பண்ணணும், சத்தியமாக நான் பண்ணல மகா, என்னை நம்பு அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. நீங்கள் பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவா, எனக்கு உங்கள் மேலே தான் டவுட்டு அப்படின்னு மகா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. மகா, நான் வேணா கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணிட்டுப்பேன், அப்போவாவது நீ நம்புவியா அப்படின்னு அர்ச்சனா கேட்க. சரி மகா விடு, செல்வி ஏதாவது உப்பு போடாத சாப்பாடு இருந்தால் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சேது சொல்லவும், என்ன செல்வி கொஞ்சம் பார்த்தா சமைச்சியா அப்படின்னு சேது கேட்கவும், ஆமாம், உப்பு இல்லாத சாப்பாடை யார் சாப்பிடுவாங்க அப்படின்னு சீதா சொல்லவும், ஆமாங்க ஐயா, அம்மா கலவாக தான் சமைச்சேன், வேணும்னா உப்பு போடாத மாவு இருக்குது, நான் வேணா இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு செல்வி கேட்க, முதல்ல போய் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்குறாங்க சேது. இல்லை வேண்டாம், ஒரு நாள் சாப்பிட்லன்னா நான் என்ன ஆயிட போகிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் போய் திரும்பவும் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க நேராக பூஜை ரூமுக்கு. பசி வேற உயிர் போகுதே, இப்போ என்ன பண்ணுறது, எவன் கண்டுபிடிச்சா இந்த விரதம்லாம் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பூஜை பண்ணுற மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. மகா பாவம் நிஜமாவே விரதம் இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சீதா மீரா 2 பேரும் பேசிக்கிட்டே இட்லி எடுத்துகிட்டு வராங்க. மகா கிட்ட வாசனை வேற தூக்குதே அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. மகா
உங்களுக்காக தான் இந்த இட்லியும் சாம்பாரும் நான் கொண்டு வந்த உப்பு போடாத இட்லி சாம்பார், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சீதா சொல்லவும், இல்லை எனக்கு வேண்டாம், ஒரு நாள் சாப்பிடலன்னு என்ன ஆயிரப்போகுது, என்னால் 7 நாள் கூட சாப்பிடாம இருக்க முடியும், எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை, எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு மகா சொல்லவும், சரி எல்லாமே எனக்காகவும் என் வயிற்றில் இருக்கிற வாரிசுக்காகவும் தானே நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சீதா கொடுக்கவும், வேணவே வேணாங்கிறாங்க மகா. அதுக்கப்புறம் சேதுவும் வந்துடுறாங்க. சரி வேணான்னு சொல்லிட்டீங்க, இனி என்ன பண்ணுறது அப்படின்னு சீதா மீரா 2 பேரும் அந்த இட்லியை எடுத்துகிட்டு போகவும் திரும்பவும் மகா கூப்பிட்டு இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க, இது என்ன பண்ண முடியும், யார் சாப்பிட போகிறா, வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்ல, இல்லை சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா வாங்கி ஸ்பீடாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு கோவம் வரும்போதெல்லாம் அப்படியே மெதுவாக கூல் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், என்ன காரணத்துக்காக விரதம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சேது கேட்கவும், எல்லாத்தையும் நடக்கும்போது நான் சொல்கிறேன், இப்போ நோ டவுட் எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா திரும்பவும் சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா கல்பனா 2 பேரும் திரும்பவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கல்பனா உடனே, அர்ச்சனாக்கா நான் சொன்ன மாதிரி நீங்கள் போய் பவர் ஆஃப் பண்ணுங்க, நான் போய் சீதாவை கூப்பிடுறேன், சீதா வெளியே வந்துடுவா, அதுக்கப்புறம் மாடியிலேருந்து அவளை கீழே நம்ம தள்ளி விட்டுறலாம், அவள் வயிற்றில் இருக்கிற கருவும் கலைஞ்சிரும், நம்ம நினச்சபடி எல்லாமே நடந்துடும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. சொன்ன மாதிரியே கல்பனா சீதாவோட ரூம் கதவை தட்டிட்டு வந்துடுறாங்க. சீதாவும் வெளியே வந்து செல்வி அக்கான்னு கூப்பிடுறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.